ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, தம்பிக்கு இப்படி ஆச்சு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கேனில் வந்து எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலுமே நிறைய பேர் வந்து நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா வந்துட்டு ஒரு சைடு பார்த்தா நம்ம யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அவன் கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா, இப்படி பண்ணினா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, ஐ மீன் என்ன ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்குது. ஸோ வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு கொஷின்ஸே வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து நான் 9th மந்த் வரைக்குமே நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்குமே நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து ஜிஹெச் போவேன். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணால். ஸோ அதனால் வந்துட்டு நான் ப்ரைவேட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதே சேம் டைம் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் ஜிஹெச்லேயும் காட்டுவேன். இப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் மெடிசன் ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கேன்லேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, உனக்கு வந்து சப்போஸ் வந்து நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்யலை, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4th மந்த்லேயே நஞ்சு கொடி வந்து தாழ்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அப்புறம் வீட்டுக்கு கூட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. மிஞ்சி போனால் ஒரு 1 day 2 days அந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன். மற்றபடி வந்து எக்ஸசைஸ் கூட நான் எதுவுமே பண்ணலை. வீட்டில் வேலை எதுவுமே பண்ணல. ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, சிசேரியன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுளே எனக்கு துணையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய பொசிஷன், அதாவது பேபியோட பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பொசிஷனே செபாலிக் பொசிஷனில் தான் பேபி இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே பார்த்துட்டு ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, கன்ஃபார்ம் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே நான் ப்ரைவேட்டில் தான் எடுத்தேங்க. எடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் எந்த ப்ராப்ளமே இல்லைங்க. பேபிக்கு வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சின்ன கடுகளுக்கு கூட ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர், சுகர் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமே, தைராய்டு இந்த மாதிரி எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைங்க. நார்மலாக இருந்துச்சு. அதே மாதிரி பிளட் லெவலும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து 12 பாயிண்ட் இருந்துச்சு. டெலிவரி ஆகிற டைமில் வந்து 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. மிஞ்சி போனால் ஒரு 9 பாயிண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. 9 பாயிண்ட் வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்தது கிடையாது. அப்போ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகலை. நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒரு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற டைமில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சுங்க. எப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னே தெரியல. யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் வந்து ஆனால் எனக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னா, இப்போ புண்ணு இருக்குது, அது வந்து காயிற மாதிரி இருக்குது, அது பெயினே உங்களுக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம வேறையும் எடுத்துக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரியல. நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து மாதிரி வந்துட்டு கடுகடுப்போ இல்லை யூரின் போகும்போது ஒரு எரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவுமே என்ன சொன்னாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆன டைமில் இது நார்மல் தான், ஹெவியாக வந்தால் நீங்கள் சொல்லணும், அதில் வந்து ஸ்மெல் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஸ்மெல் வர மாதிரியோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக அந்த மாதிரி இல்லை. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓகே இது நார்மல் தான் போல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. செகண்ட் ரீசன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னால் வந்து கால்சியம் சத்து, அதாவது கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் நான் சரியாக எடுக்கவே மாட்டாங்க. இந்த டேப்லெட் வந்து நான் சரியாகவே எடுக்கவே இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டேப்லெட் சுத்தமாக நான் எடுக்கவே இல்லை. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை, எடுக்கலை. எனக்கு பெருசாக இருந்தனால சாப்பிட முடியல. அப்புறம் நான் அதை எடுக்கலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபுட்டுமே வந்து அதிகமாக என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு அல்சர் இருக்கிறதுனால சாப்பிடவும் முடியல. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி டெலிவரி ஆச்சு. என்னாச்சுன்னா, டெலிவரி ஆயிடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சு பார்த்திங்களா, 7th மந்த்லேருந்து அந்த டெலிவரி ஆகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு சொன்னேன் பார்த்திங்களா, இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. டெலிவரி டைமில் கூட எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் ஆகவே இல்லை, இடுப்பு வலியும் கூட வரல. எனக்கு என்ன வந்துட்டு வெஜ்னால மட்டும்தான் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னாச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் ஹெவி ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் மூலியமாக என்னோடய பேபிக்கு வந்து பிளேட்லெட் வந்து கம்மியாயிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பிளேட்லெட் வந்து நம்ம கரெக்டான அளவில் இருக்கணும். ஒரு 3 லட்சம் வந்து பிளேட்லெட் இருக்கணும். ஆனால் என்னோடய பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே
அந்த இன்ஃபெக்ஷனால் பிறந்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பிளேட்லெட் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. 1,00,000 வந்துச்சு. அந்த 1,00,000லேருந்து 40,000 15,000 அந்த மாதிரி வந்து கம்மியாகிடுச்சு. ஃபுல்லாகவே பிளேட்லெட் கம்மியாகி அதனால வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு தெரியாது அது ஃபிக்ஸுன்னு சொல்லி. ஏன்னா பேபிகளுக்கு வந்து எடுத்த உடனே ஃபிக்ஸ் வந்து நம்ம மனுஷங்களுக்கு மாதிரி பெரியவங்களுக்கு மாதிரி வராது நம்ம ஃபிக்ஸு. அப்போ இவருக்கு வந்து லைட்டாக மட்டும் தான் ஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு கண்ணு மேலே போய்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியாது அது ஃபிக்ஸ்ன்னு தெரியாது. நைட்டு வந்துடுச்சு. அப்போது நான் ஓகே அவன் தட்டி கொடுத்த போய்ட்டு நார்மல் ஆகிட்டான். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு திருப்பி அதே மாதிரி ஃபிக்ஸ் வந்துச்சு. அப்படி வந்த பின்னா தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேபி ஃபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா அந்த பிளேட்லெட் கம்மியாகி அது மூலிமா ஃபிக்ஸ் வந்துச்சு. அந்த ஃபிக்ஸ்னால தான் வந்து மூளையில் வந்து பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளட் லீக் ஆகி அது என்னாச்சுன்னா அப்படியே உரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உரைய ஆரம்பித்து ஐசியூவில் தான் இருந்தாங்க. அப்போ அதுக்கு பின்னே வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு ஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன பின்னே என்கிட்ட பேபி வந்து கையில் கொடுத்தாங்க. எனக்கு டிஸ்சார்ஜும் பண்ணாங்க வீட்டுக்கு. அவங்க என்ன சொல்லிவிட்டாங்கன்னா சில பேபிக்கு வந்து நார்மலாகவே வந்து கரைஞ்சிடும் அப்படின்னு, ஏன்னா சின்ன குழந்தையில கரைஞ்சிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 3 மந்த்து கழிச்சு நாங்கள் போய் கேட்க போனோம் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு சோனோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சோனோகிராஃபி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது. பட் வந்து என்னன்னு சரியாக தெரியல. அப்போ வந்து நீங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குமே ரொம்ப பயங்க, என்ன இப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது தெரியுது அந்த உறைஞ்ச பிளட் என்னாச்சுன்னா அது வந்து நல்லாவே கரைஞ்சி மூளையில் போய் அங்கங்கே பிளட் கிளாட் மாதிரி கட்டி கட்டியாக ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கொடுத்து நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அந்த நீர்க்கட்டியை வந்து எப்படி கரைக்கணும்னு சொல்லி பார்த்தா பேபி வந்து 3 மந்த்ஸ் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ தலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தானே இருக்கும். இப்போ வந்து எந்த ஒரு மெடிசனுமே வந்து பேபி கொடுக்க முடியாது, எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அப்போ வந்து ஹெட் சைஸ் வந்து 45 சென்டிமீட்டர் வந்ததுக்கு பின்னே தான் திருப்பி எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை வந்து சோனோகிராஃபி ஸ்கேனோ வந்து பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பண்ணி பார்த்துட்டு திருப்பியுமே அந்த பிளட் கிளாட் வந்து அப்படியே தான் உறைஞ்சிருக்கு. அதாவது திருப்பியுமே அது அப்படி தான் நீர்க்கட்டி மாதிரி அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணி வெளியே எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால் அது வந்து தன்னுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு மாதிரி செகண்ட் இதுவும் கரைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே பேபிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 45 சென்டிமீட்டர் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேரளா திருவனந்தபுரம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதை தாண்டி திருநெல்வேலிக்கு வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேபி வந்து வெந்திலேட்டர் இருக்கனால கண் வந்து பாதிப்பாகும். லைட்டில் தானே படுத்துருந்தாங்க. ஸோ வந்து கண் வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே வர சொல்லியிருந்தாங்க. வீக்லி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் வர முடியாத சுச்சுவேஷனால் நாங்கள் அங்கே போகலை. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே நம்பிக்கை அவ்வளோ மட்டும்தான். பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆசாரிப்பழம் அது வந்து செக்அப் போயிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு மாற்றி எல்லா பக்கம் போயிட்டு இருக்கனால வந்து ரொம்பவே கஷ்டம். இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்த கொஷின் என்ன தெரியுமா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்கள் பேபி வந்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி உங்களோட அம்மா தங்கச்சி மட்டும்தான் வந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க, வீடியோலையும் காமிச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வந்து அப்பா இல்லையா, உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து யாருமே இல்லையா, யாரும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஓடி போய் மேரேஜ் பண்ணிட்டீங்களா, அதனால தான் உங்களை வந்து யாரும் சேர்த்துக்கலையா, இல்லை வந்துட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதா, யாரும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்களா, அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஒன்றா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்லுக்கு வரும். நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோடய வீடியோவை. நான் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு டைம் கிட்ட பரவாயில்ல, நிறைய கொஷின் இருந்து கேட்டே இருக்காங்க. பேபி பிறந்த அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து கொஷின் கேட்டே இருக்காங்க. நானுமே அதை என்ன பண்ணலாம், சரி நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து என்ன பண்ணுறது, எரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து திருப்பி கொஷின்ஸ் கேட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ.